வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சேலத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாராளுமன்றத்தில் 131வது அமெண்ட்மெண்ட் தொடர்பான டிபேட் நடக்குதுல்ல, டீலிமிட்டேஷன் தொடர்பான சட்ட திருத்தம், அது சம்பந்தப்பட்ட நகலை, சட்ட திருத்த நகலை சேலத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எரிச்சிருக்காரு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஃபேமிலியும் தங்களுடைய வீட்டுக்கு முன்பாக கருப்பு கொடியை ஏற்றணும், 131வது அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் நேற்று அறிவிச்சிருந்தார்ல, இன்னைக்கு நகலை எரிச்சிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடெங்கும் எதிர்ப்பு தீ பரவட்டும். அன்று தமிழ்நாட்டில் பற்ற தொடங்கிய ஹிந்தி எதிர்ப்பு தீ டெல்லியை சுட்டெரித்தது. டெல்லி பணிந்த பிறகே எங்கள் தீ தணிந்தது. இன்று தமிழரை சொந்த நாட்டில் அகதிகளாக்கும் கருப்பு சட்டத்தின் நகலை எரித்து மற்றும் ஒரு தீயினை பற்ற வைத்திருக்கிறேன். இத்தீயும் திராவிட நாடெங்கும் பரவும், பாஜகவின் ஆணவத்தை அடக்கி காட்டும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் புகைப்படங்களோட இதை எழுதியிருக்காரு. முதல்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசியிருக்காரு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் யாருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்துச்சு? காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தமிழகத்தில் நடந்துச்சு. இன்னைக்கு அதே காங்கிரஸோட தான் திமுக கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டாவது, சொந்த நாட்டில் தமிழர்களை அகதிகளாக்கும் கருப்பு சட்டத்தின் நகல் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு முதல்வர். இப்படி தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தப்ப இந்திய சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்புனாங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன? ஒரு இந்திய இஸ்லாமியராவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னால பாதிக்கப்பட்டாங்களா? இல்லை. சும்மா அரசியலுக்காக இந்திய அலையன்ஸு போராட்டத்தை தூண்டிவிட்டாங்க. கிட்டத்தட்ட அதே ரூட்டில் டீலிமிட்டேஷன் தொடர்பான சட்ட திருத்தத்துக்கு போராட்டத்தை தூண்டிவிட பார்க்குறாங்க. இதுதான் உண்மை அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. அண்ணாமலை அவருடைய ஸ்டைலுக்கு என்ன கவுண்டர் கொடுத்துருக்காருன்னா, கருப்பு கொடி ஏற்றக்கூடிய போராட்டமா? நானும் தமிழகம் முழுவதும் கேம்பெயின் பண்ணிக்கு இருக்கேன். முதுகுளத்தூர், திருச்செந்தூர், இங்கெல்லாம் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ராமநாதபுரம் வந்திருக்கேன். ஒரு வீட்டில் கூட கருப்பு கொடியை பார்க்கவே இல்லைண்ணா. ஒரு வீட்டில் கூட கருப்பு கொடி பறக்கிறத நான் பார்க்கவே இல்லை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதெல்லாம் பொதுமக்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை முதல்வருடைய இந்த கருப்பு கொடி போராட்டத்தெல்லாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது அப்படின்னு அண்ணாமலை அவருடைய ஸ்டைலில் அதிரடியாக ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. அடுத்தது, சேலத்தில் திமுக கூட்டணியுடைய பரப்புரை கூட்டம் நடந்துச்சு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினது திமுக கூட்டணிக்குள்ளே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரேமலதா அக்கா என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? திமுக ஆட்சி மீது லாஸ்ட் 5 இயர்ஸ் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும்? ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் முன் வச்சுக்கு இருக்காங்க. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு, இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு, இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் பேச இது திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரேமலதா அக்கா பேசினது திமுக ஆட்சியில் தவறுகள் நடக்கிற மாதிரில நீங்கள் பேசி வச்சிருக்கீங்க, இனி பேசும்போது பார்த்து சூதானமாக பேசுங்க அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் கண்கள் சிவக்கிறாங்க. மீமெல்லாம் வெளியே வந்துருக்கு. ஒரு படத்தில் சத்யராஜ் வடிவேலுவை பார்த்து சொல்லுவார், காலங்காத்தால் குரல் வலை வரைக்கும் உனக்கு சோத்தை போட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட அப்படின்னு சத்யராஜ் வடிவேலுவை பார்த்து சொல்லுவார். அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்து சொல்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க பாஜக அதிமுக. கேம்பெயினுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு, கூட்டணிக்குள்ளே உங்களை சேர்த்ததுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடிய வகையில் மீம்ஸை வெளியிட்டு இருக்காங்க என்டிஏ. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.